நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் காவேரி ஆற்றுப்படுகை அணையிலிருந்து வரும் ராஜாவாய்க்கால் தண்ணீர் முன் அறிவிப்பின்றி நிறுத்தப்பட்டதால் 30,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்து ராஜாவாய்க்காலில் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் எம்பி மாதீஸ்வரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்தியாளர்களிடம் பேசிய எம்பி மாதீஸ்வரன், செப்டம்பர் 1ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் என அறிவித்துள்ளனர். அன்றைய தினம் தண்ணீர் திறக்கப்படவில்லை என்றால் கட்சி பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் தலைமையில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இந்த வாய்க்காலை நம்பி இன்றைக்கு பல்வேறு பயிர்கள் காய்ந்து கொண்டிருக்கின்றது. அது வெற்றிலையாக இருக்கட்டும், அல்லது கரும்பாக இருந்தாலும் சரி, தென்னை மரங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வாழையாக இருந்தாலும் சரி, கோரை பொருட்களாக இருந்தாலும் இதெல்லாம் ஓராண்டு காலங்கள் தொடர்ந்து நீர் பாய்த்து கொண்டிருந்தால்தான் அது நன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு 30 நாட்களாக நீர்வரத்தை தடுத்திருக்கிறார். அது என்ன காரணம் என்று தெரியவில்லை. 35 அடி மேட்டூர் அணையிலே தண்ணீர் இருந்த பொழுது கூட இந்த வாய்க்கால்களிலே தண்ணீர் எப்பொழுதும் தடைப்பட்டது கிடையாது. ஆனால் இன்றைக்கு 89.25 அடி தண்ணீர் இருந்தும் இந்த ராஜா வாய்க்கால்களிலே இன்றைக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. அதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம். இன்றைக்கு அதாவது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து விவசாயிகளும் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். குறுவை நெல்லுடைய சாகுபடி முற்றிலுமாக தொலைந்து போய்விட்டது. அதுபோல இங்கே ஒரு சூழ்நிலை வந்துவிடுமோ என்ற ஒரு பயம் இங்கு இருக்கின்ற விவசாய மக்கள் மத்தியிலே உருவாகி இருக்கிறது. இங்கே பல்வேறு கட்ட அமைப்புகள் இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள். வணிக பெருமக்கள் கடையெடுப்புகளை நடத்தியிருக்கிறார்கள். பல்வேறு விவசாய பெருங்குடி மக்கள் ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதற்குமே செவிசாய்க்காத ஒரு அரசாகத்தான் இந்த அரசு இன்றைக்கு இருக்கிறது. அரசாங்கத்தை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுத்தார். விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி என்று சொன்னார். அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் அது விவசாயியாக பிறப்பேன் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு அத்தனையும் பொய்யாகி போய்விட்டது. இன்றைக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி கிடையாது. குறுவை நெல் சாகுபடிக்கு தண்ணீர் இல்லை. இங்கே இந்த மோகனூர் பகுதிகளிலே, பரமத்தி பகுதிகளிலே, வேலூர் பகுதியில் இருக்கின்ற வாய்க்கால்களுக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இது என்ன காரணம் என்று தெரியவில்லை. இந்த போராட்டங்கள் கண்டிப்பாக அவர்கள் செய்திகளுக்கு செல்லுகிறதா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. குறைந்தபட்சம் அந்த நீர்வழித்துறை அமைச்சருக்காவது இது செல்லுகிறதா என்று தெரியவில்லை. 28ஆம் தேதி நீர் திறக்கிறேன் என்ற அந்த உத்தரவாதத்தை எங்களுக்கு பேப்பர் மூலமாக கொடுங்கள் என்று சொன்னோம். அதற்கு அவர்கள் மறுத்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு செய்தித்தாள்களில் வருகிறது அது 1ஆம் தேதி என்று சொல்லுகிறார்கள். இது 1ஆம் தேதியும் வருகிறதா என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாளை 5ஆம் தேதி என்பார்கள், 10ஆம் தேதி என்பார்கள். இப்படி போனால் விவசாயிகளுடைய நிலைமை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த போராட்டமே தவிர ஏதோ வாலண்டியரே உட்காந்துக்கிட்டு நாங்கள் இங்கே வந்து அரசியல் பண்ணணுங்கிற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு விவசாயிகளுக்கு உண்டான அந்த நீங்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி இல்லை என்று சொன்னாலும், அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி இல்லை என்று சொன்னாலும் கூட பரவாயில்லை, நீங்கள் பயிரை வாழ வைப்பதற்காவது தண்ணீர் கொடுங்கள் என்றுதான் இங்கே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த நீரை திறந்துவிட வேண்டும். இது திறக்கவில்லை என்று சொன்னால், 1ஆம் தேதி நீங்கள் திறக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவிலே மரியாதைக்குரிய எங்களுடைய பொதுச் செயலாளர்களுடைய ஆலோசனைப்படி இது தொடர் போராட்டமாக இருக்கும் என்பதிலே இந்த நேரத்தில் ஆணித்தனமாக நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். வெற்றிலை காய்ந்து கொண்டு இருக்கிறது என்பது இங்கு இருக்கின்ற விவசாயிகளுக்கு தெரியும். ஆனால் ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தையிலே ஒரு அமைச்சர் பேசிவிட்டு வெளியிலே வந்து அப்படி எந்த ஒரு நிகழ்வும் இல்லை என்று பேட்டியிலே கொடுக்கிறார். அது ஒரு அமைச்சராக இருக்கிறவர் அந்த பகுதிகளுக்கு சென்று அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களை சந்தித்து அல்லது நேரடியாக அந்த பயிர்களை எல்லாம் பார்த்து விட்டு இந்த பதிலை சொல்ல வேண்டும். அவர் உண்மைக்கு புறமாக பேசுவது வருத்தத்தை விளைக்கிறது. அது கண்டிக்கத்தக்கது.